வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று வெண்படை, அதாவது லூகோடர்மா, விட்லிகோ அப்படிலாம் இதுக்கு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இந்த வெண்படை நோயை எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் மூலம் தீர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்படை அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது தன்னுடலே உள்ள செல்கள் நோய் எதிர்ப்பு சக்தியானது அந்த கருமை நிறம் கொடுக்கும் அந்த செல்களை தாக்கி அழிக்கும். இதனால் இந்த வெண்படையானது நம்மளுக்கு தோன்றுது. அந்த நிறமிகள்லாம் குறைய ஆரம்பிக்கின்றது. இது மரபியல் ரீதியாக வரலாம். நம் முன்னோர்களுக்கு இருந்தாலும் இந்த வெண்படை நோயானது நம்மளுக்கு வரலாம். இந்த வெண்படை நோய் மன அழுத்தத்தாலையும் வரலாம், ஊட்டச்சத்து குறைபாடுகளாலையும், இந்த அயன் குறைச்சல், விட்டமின் குறைபாடுகளை இந்த வெண்படை நோயானது நம்மளுக்கு தோன்றலாம். இந்த வெண்படை நோயை நம்ம மூலிகை மருந்துகள் மூலம் எளிமையாக சரி பண்ணலாம். அதாவது உள்ளுக்கு சத்துள்ள, இரும்பு சத்துள்ள கீரை, காய்கறிகள், அதுபோல் மூலிகை மருந்துகளை சாப்பிடும் பொழுதும், வெளியில் நம்ம இந்த வெண்படைகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே அதிக பரவாமல் இருக்கும்போதே அதிக அளவு நம்ம மூலிகை மருந்துகளில் கருஞ்சீரகம், எண்ணெய்கள், கற்றாழை, அதுபோல் மூலிகை மருந்துகளை நம்ம தடவி அதை சரி பண்ணலாம். அதாவது எங்களிடம் அதற்கான வெண்படைக்கு சிறப்பான மருந்துகள்லாம் காணப்படுகின்றது. இதனை ஆலோசனை பெறல அது உள்ளுக்கும் சாப்பிட்டு வெளியிலையும் தடவி அந்த வெண்புள்ளிகள் அதெல்லாம் விரைவில் சரியாகி குணமாக்கலாம். இந்த வெண்புள்ளிகள் அதில் இந்த மூலிகை மருந்துகளை தடவி நம்ம காலை மாலை வெயிலில் சூரிய ஒளியில் இருக்கும் பொழுது இந்த வெண்புள்ளிகள்லாம் ஒரு 2 மாதங்களில் மறைய தொடங்கும். இவ்வாறு நம்ம வெண்புள்ளிகளுக்கும் மருந்துகள் மேலே தடவியும் உள்ளுக்கு மருந்துகள் சாப்பிட்டும் இதனை ஈஸியாக சரி பண்ணலாம். இந்த வெண்புள்ளிகளால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு பரவக்கூடிய நோயே அல்ல. அதை நம்ம முழுமையான சிகிச்சையால், எண்ணெய் குளியல், அதுபோது மருத்துவ மூலிகை மருந்துகள் மூலம் விரைவாக குணப்படுத்தலாம். தேவைப்படுவோர் தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையில் வெண்புள்ளிகளுக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். உள்ளுக்கும் மருந்துகளை சாப்பிட்டு கொள்ளலாம். இவ்வாறு எளிமையாக ஆரம்பம் முதலே இந்த வெண்புள்ளிகளை நம்ம சரி பண்ணிக்கணும். அது இரும்பு சத்து, காய்கறிகளில் அதிக அளவு இரும்பு சத்து, வைட்டமின்கள்லாம் இருக்குது. வெண்புள்ளிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவு இந்த இரும்பு சத்து உள்ள நிறைந்த கீரைகள், காய்கறிகள் சூப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி பச்சை சூப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம். உள்ளுக்கும் மருந்துகளாக